வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நம்மளோட சேனலில் தமிழ் ரிலேட்டடாக கூடுதல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துட்ருக்கோம். அதில் என்னென்னா புக்கில் நீங்கள் படிக்கிறது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், புக்கில் இருக்கிறதவே குழப்பம் இல்லாமல் படிக்கிறதுக்கு எப்படி ஒரே இடத்துல தொகுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பிளேலிஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுமே ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புக்கில் அங்கங்கே கொடுத்துருக்குது. உங்களுக்கு பாடத்தில் எதெல்லாம் குழப்பமோ அதை தான் தனியாக தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. தமிழில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 11 கீழ்க்கணக்கு நூல்கள், அதோட ஆசிரியர்கள், அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிற அந்த பிடிஎஃப் இது எல்லாமே நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம மொத்த பாட புக்லேயும் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற மொத்த பாட புத்தகத்திலையும் இருக்கிற ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், அவங்களோட இயற்பெயர் ஒவ்வொரு வாட்டியும் கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இயற்பெயர் அவங்களோட பேர் சம்மந்தப்பட்ட இதுலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மினிமம் வந்துட்டே தான் இருக்குது ரிப்பீட்டடாக. அதனால் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரொம்ப குழப்புற விஷயமும் இதுதான். ஆனால் என்னென்னா நம்ம ஒரு தனியாக இதை நம்ம பிரித்து எடுத்து வச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஆசிரியர்கள் இந்த பக்கம் அவங்களோட இயற்பெயர் எல்லாம் கொடுத்துருக்கோம். சரியா? இதை அப்படியே நோட்ஸில் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாரதிதாசன், இயற்பெயர் சுப்புரத்தினம். 2வது பாரதியார், இயற்பெயர் சுப்பிரமணியன். 3rd ஒன் பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துரைமாணிக்கம். முடியரசன், இயற்பெயர் துரை ராசு. தாராபாரதி, இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு படிக்கும்போதே சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், தாராபாரதி அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டர் என்ன வருது? தா ரா அப்படின்னு வருதா? அந்த ஃபஸ்ட்டு 2ஐயும் அப்படியே நீங்கள் உல்டா பண்ணி போட்டிங்கன்னா, இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் போட்டால் என்னாகும்? ராதான்னு வரும். இப்போ தாராபாரதி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அங்கங்கே எனக்கு தெரிஞ்சதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்கிறேன். அடுத்தது சுரதா. ஆக்சுவலாக சுரதானா சுப்புரத்னதாசன், அதை தான் ஷார்ட்டாக சுரதான்னு சொல்கிறோம். அவரோட உண்மையான இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன். அடுத்து காலமேக புலவர், அவரோட இயற்பெயர் வரதன். இது அடிக்கடி கேட்குற கொஷின். நிறைய வாட்டி வரதன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க, இல்லை காலமேக புலவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிகேசி. டிகேசி அப்படின்னா டிகே சிதம்பரனார். நம்ம எல்லா இடத்துலையும் டிகேசி டிகேசின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஃபுல் பேர் வந்து டிகே சிதம்பரனார். கண்ணதாசன், இயற்பெயர் முத்தையா. அடுத்தது காயிதே மில்லத், அவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். அடுத்தது வாணிதாசன். வாணிதாசன் அவரோட இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. 2ஐயும் சேர்த்து தான் படிக்கணும். 2மே அவரோட இயற்பெயர் தான். அரங்கசாமி என்ற எத்திராசலு படிக்கும்போதே இப்படியே படிங்க. சரியா? அவர் பேர் தான் வாணிதாசன். அடுத்தது சுஜாதா. சுஜாதா அப்படிங்கிறது நம்ம ஒரு லேடி நேம் நினைப்போம். ஆக்சுவலாக இல்லை, அவர் வந்து ஒரு மேல். அவர் வந்து ரங்கராஜன். ஓகேவா? சுஜாதான்றது இயற்பெயர். திருவிக்கா, திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஏன்னா திருவிக்கானே சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலாக அவர் ஃபுல் நேம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிஎன்பிசி கேண்டிடேட்டாக இதெல்லாம் மஸ்ட்டு. சரியா? அடுத்தது மீரா. மீ ராசேந்திரன், அதை தான் ஷார்ட்டாக மீரா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குணங்குடி மஸ்தான் சாஹிபு. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். அடுத்தது அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் காத்தவராயன். இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்தது புதுமை பித்தன். புதுமை பித்தன் என அழைக்கப்படுவது யார்? புதுமை பித்தன்னே எல்லா இடத்துலையுமே அவர் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உண்மையிலே அவரோட இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்தது இறையரசன். இறையரசன் அப்படின்னா சேசுராசா. பாருங்க, இறை இவர் வந்து அந்த ஜீசஸை பற்றி கதைகள் வந்து எழுதுவார்.
ஓகேவா? அருளப்பர் அத பத்தி எழுதுனது தான் இந்த பாடலேவும். இறை அப்படின்னா அவர் இயேசுவ தான் இறைன்னு சொல்றாங்க. இறைவன் சேசு, அரசன்டா ராசா. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரியா? சேசு ராசான்ற அவர் பேர தான் அப்படியே இறை அரசன்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்க அத புரிஞ்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்தது அம்பேத்கர். அம்பேத்கரோட இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஆசிரியர் பெயர் தான் அம்பேத்கர். ஓகேவா? அந்த பேர தான் அவர் வந்து அ அவரோட பேரா வந்து வச்சுக்கிருவாரு. அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமா, அவரோட ஆசிரியர் பேர தான் அவர் வச்சிருக்காரு. ஆனா உண்மையான இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அடுத்தது கோமகள். கோமகள் அப்படின்னா ராஜலட்சுமி அவங்களோட இயற்பெயர். அடுத்தது கந்தர்வன். கந்தர்வனோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம். அடுத்தது கல்யாண்ஜி அப்படின்னு சொன்னாலும் சரி, என்கிற வண்ணதாசன். கல்யாண்ஜி என்கிற வண்ணதாசன். வண்ணதாசனும் அவர்தான், கல்யாண்ஜின்னு சொல்றதும் அவர்தான். ஆனா உண்மையிலே அவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். அடுத்தது நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர்னே நம்ம எல்லா இடத்துலயும் படிச்சிருப்போம். உண்மையான பெயர் வே. ராமலிங்கனார். இந்திரன். இந்திரன் அவரோட இயற்பெயர் வந்து ராசேந்திரன். ஆக்சுவலா ராஜேந்திரன் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா தமிழ்ல வந்து ஜா, ஷா அதெல்லாம் வந்து வடமொழி எழுத்துக்கள்னால ராசேந்திரன் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு ஆப்ஷன்ல ராஜேந்திரன் அப்படின்னு குடுத்திருந்தாலும் ஒண்ணுதான். சரியா? அடுத்தது அழகிய பெரியவன். அழகிய பெரியவன் வந்து அரவிந்தன். நம்ம பொதுவாவே சொல்லுவாங்க, "பெரிய அழகுல நீ அரவிந்த் சாமியா?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு, அழகு அப்படின்ட்டாலே அரவிந்த் சாமி. அரவிந்தன். அழகிய பெரியவன். பேனா. பேனா அப்படின்னு யார அழைப்பாங்கன்னா, அப்புசாமி. அவர் பேரே பேனா அப்புசாமி தான். ஆனா அவர வந்து ஷார்ட்டா பேனா, பேனான்னு கூப்பிடுவாங்க. உண்மையான இயற்பெயர் அப்புசாமி. அடுத்தது ஜி.யு. போப். அதாவது ஆக்சுவலா ஜி.யுன்றது இங்கிலீஷ்ல ஓகேவா? ஜி.யு. போப் அப்படின்னா, ஜார்ஜ் யூக்லோ போப். அதுதான் அவரோட ஃபுல் நேமு. அத நம்ம ஜி.யு. போப்ன்னே சொல்லி பழகிட்டோம். அடுத்தது இளையராஜா. நம்ம நடிகர் இசையமைப்பாளர் இளையராஜா இருக்கார் இல்லையா? அவர்தான். அவர பத்தின பாடம் ஒண்ணு 11ல இருக்கு. ஏ.ஆர். ரகுமான் அதாவது இசை தமிழர்கள்ன்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அதுலேருந்து குடுக்கப்பட்டது தான் இது. இளையராஜாவோட உண்மையிலே இயற்பெயர் என்னன்னா, ராசய்யா. அதான் அவரோட பேரு. சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காலத்துல எந்த பேருமே ஒரிஜினல் நேம் வைக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாருக்குமே ஒரு புது பேர் கொண்டு வச்சுருவாங்க. அப்படி வச்சது தான் இளையராஜா. அடுத்தது பசுவையா. பசுவையா அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா, சுந்தர ராமசாமி. அடுத்தது தருமு சிவராமு என்கிற பிரமிழ். பிரமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரமிழ்ன்ற வார்த்தை தான் நெறைய பேருக்கு தெரியும். இந்த இல் போட்டுக்கோங்க. பிரமிழ். தருமு சிவராமுன்னாலும் அவர்தான். பிரமிழ்னாலும் அவர்தான். உண்மையிலே இயற்பெயர் என்னன்னா, சிவராமலிங்கம். அதான் அவரோட பேரு. அடுத்தது வள்ளலார். வள்ளலார் அப்படின்னா, ராமலிங்க அடிகளார் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். இது கூட தெரியாதா அப்படின்னா, புக்ல இருக்கு. குடுக்க வேண்டியது என்னோட கடமை. தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். அடுத்தது இன்குலாப். இன்குலாப் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, சாகுல் அமீது. சாகுல் ஹமீதுன்னு குடுத்தாலும் அவர்தான். சாகுல் அமீதுன்னு குடுத்தாலும் ஒண்ணுதான். நீங்க வந்து ஆப்ஷன பார்க்கும்போது நல்லா தெளிவா பார்க்கணும். இங்க இந்த இடத்துல ஹமீது அப்படின்னு குடுத்திருந்தாலும் அவர்தான். ஹான்றது வடமொழி எழுத்துனால நம்ம தமிழ் சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது உத்தம சோழன். உத்தம சோழன் அழைக்கப்படுறது செல்வராஜ். நாகூர் ரூமி. அவரோட இயற்பெயர் வந்து முகமது ரஃபி. அடுத்தது கீரா. கீரா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவர் யாருன்னா, ராசகோபாலன். ராசகோபாலன் அப்படின்னும் குடுப்பாங்க. அடுத்தது பூமணி. பூமணி அப்படின்றது பூ மாணிக்க வாசகர்ன்றது அவரோட பேரு. அத ஷார்ட்டா அவர் பூமணி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அசுரன் படம் கூட இவரோட கதை தான் பூமணி. கதைய தான் அசுரன் படமா எடுத்தாங்க. ஓகே. அடுத்தது பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர்னா சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேவா? பரிதி அப்படின்னா சூரியன். சரியா? சூரியன். பரிதினா சூரியன். அத அப்படியே தான் மாத்திருக்காரு. சூரியன் அப்படிங்கிறத சூரிய அப்படின்னா ஹிந்தி அந்த தழுவி வர்றதுனால அத வேணான்னு சொல்லிட்டு, பரிதின்னு சொல்லி சுத்த தமிழ்ல மாத்திருக்காரு. பரிதிமாற் கலைஞர். சாஸ்திரினா கலைஞர். அதனால
சாஸ்திரி அப்படின்னு மாத்திருக்காரு. ஓகேவா? அடுத்தது உ.வே.சா. உ.வே.சா எல்லாருக்கும் தெரியும். உ.வே. சுவாமிநாதன், தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் உ.வே.சா. அடுத்தது சி. மணி. சி. மணி யாரு அப்படின்னா, சி. பழனிச்சாமி அவங்களோட பேரை தான் சி. மணின்னு மாத்திருக்காங்க. அடுத்தது மறைமலை அடிகள். மறைமலை அடிகளோட உண்மையான பேர் என்னன்னா வேதாச்சலம். சுவாமி வேதாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாச்சலம் கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். அடுத்தது நகுலன். நகுலனோட இயற்பெயர் டி.கே. துரைசாமி. டி.கே. துரைசாமி. அடுத்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நம்ம சிவாஜி கணேசன் சொல்றோம் இல்லையா? அவரை பத்தின ஒரு பாடம் 12வது இதுல கொடுத்துருப்பாங்க. அதுல தான் எடுக்கப்பட்டது இது. அவரோட உண்மையிலே இயற்பெயர் என்னன்னா சின்னையா கணேசன் அப்படிங்கிறது தான் இவரு. இவர் வந்து இந்த சிவாஜி வேஷத்துல நடிச்சிருப்பார் இல்லையா? சத்ரபதி சிவாஜியா ஒரு படத்துல. அதுல அவரோட நடிப்பை பாராட்டி தான் அவருக்கு சிவாஜி கணேசன் அப்படிங்கிற பேர் வரும். அடுத்தது 44வது வை.மு.கோ. வை.மு.கோன்னா யாருன்னா வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி. ஓகேவா? இது ரொம்ப கம்மியாக தான் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. பட் புக்கில் இருக்க எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி. கடைசியா தமிழ் நதி. இவங்களோட இயற்பெயர் வந்து கலைவாணி. இதோட இந்த வீடியோ முடியுதுப்பா. இந்த மாதிரி இன்னும் நிறைய தமிழில் இன்னும் ஒரு முக்கியமான பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வரப்போகுது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யார் யார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இல்லை போலீஸு, டெட்டு, டிஆர்பி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.